യൂറിൻ പാസ് ചെയ്തിട്ട് അത് വരെ അവളെ കൊണ്ട് കുടിപ്പിച്ചിട്ടുണ്ട്. மரணம் ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில கடைசியா சந்திக்கிற தருணம்னா அது இந்த மரணம் தான். இந்த மரணம் ஒரு சில பேருக்கு இன்பத்தை கொடுத்தாலும் பல பேருக்கு வலிகளை மட்டும்தான் கொடுத்துட்டு போகுது. ஒரு வயதான ஆள் நல்ல ஆண்டு அனுபவிச்சு இறந்து போனாருன்னா பரவாயில்லடா அவருக்கு நல்ல சாவு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுவே இளம் வயசுல நல்ல ஆரோக்கியமா இருக்கிற ஆள் திடீர்னு அவருடைய சாவை சந்திக்கும் போதோ அப்படி இல்லைன்னா தன்னைத்தானே அந்த சாவுக்கு தயார்படுத்தி கொண்டு போகும்போதோ அது தர மனவேதனையும் வலியும் வார்த்தைகளால விவரிக்க முடியாது. அப்படிதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போற சம்பவத்திலுமே ஒரு பொண்ணு தனக்கான முடிவை தானே எடுத்திருந்திருக்காங்க. ஆனா அது அவங்களா எடுக்கப்பட்டுச்சா அப்படி இல்லைன்னா அது கொலையா அப்படின்ற ஒரு கொஸ்டின் தான் இப்ப கேரளாவில் பரபரப்பா இதை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஏற்கனவே இந்த கணவன் மனைவி பிரச்சனைகள்ல என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் வருது, யாரை போட்டு தள்ளுறா, எதனால போட்டு தள்ளுறாங்க, என்னென்ன காரணங்கள் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய விஷயங்கள்லாம் பார்த்தோம். ஆனா அது எல்லாமே இன்னைக்கு நாளாக அதிகரிச்சுக்கிட்டே தான் போகுது. ஒருத்தருடைய ரிலேஷன்ஷிப்குள்ள இருக்கிற ஒரு நல்ல பாண்டிங்க எங்கேயுமே யாராலையுமே அதிகமா பார்க்க முடியல. இன்னைக்கு நம்ம பார்க்க போற சம்பவத்திலுமே அந்த பொண்ணுக்கு 30 வயசு தான். ஆனா அவங்க அந்த முடிவை எடுத்ததுக்கு எல்லாருமே ஒரு பெரிய வருத்தத்தையும் ஒரு ஆதங்கத்தையும் தான் தெரிவிச்சுக்கிட்டு வராங்க. யார் அந்த பொண்ணு, அந்த பொண்ணுக்கு உண்மையிலே என்ன நடந்துச்சு? தற்போதைக்கு கேரள மாநிலம் கொல்லம் மாவட்டத்துல பரபரப்பா பேசப்பட்டுக்கிட்டு இருக்கிற ஒரு கொடூரமான சம்பவத்தை பத்தி தான் இன்னைக்கான வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாம தொடர்ந்து பாருங்க. நான் உங்கள் பாபு சங்கர் அண்ட் வெல்கம் டு பாபு சங்கர் ஃபைல்ஸ். நம்ம சேனலில் வர வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணி பாருங்கள். அப்போ தான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்டில் போய் சேரும். சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இந்த கதையோடைய ஆரம்பம் 2012 கேரள மாநிலம் கொல்லம் மாவட்டத்தில் தான் ஆரம்பிச்சிருக்கு. இந்த கொல்லம் மாவட்டத்தில் சவரா தெக்கும்பகம் அப்படின்ற ஒரு போலீஸ் ஸ்டேஷன் லிமிட்ல வரக்கூடிய தேவக்கரா அப்படின்ற ஒரு சின்ன கிராமம். இந்த கிராமத்தில் அந்த 2012 கோவில் திருவிழா நடந்துகிட்டு இருக்கு. இந்த கோவில் திருவிழா நடக்கிற இடத்துல இருந்து கொஞ்ச தூரம் தள்ளி தான் ராஜசேகரன் பிள்ளை மற்றும் துளசிபாய் அப்படின்ற ஒரு தம்பதியினர் வாழ்ந்துகிட்டு இருந்திருக்காங்க. இந்த தம்பதியினருக்கு 2 மகள்கள் இருக்காங்க. அதுல அவங்களுக்கு மிகவும் செல்ல பிள்ளையா இருக்கிறதுனா அவங்களுடைய இளைய மகளான அந்த நேரத்தில் வெறும் 17 வயது இருந்த அதுல்யா தான். இந்த அதுல்யா அந்த சமயத்தில் காலேஜ் ஜாயின் பண்ணி இருந்திருக்காங்க. இவங்க அந்த திருவிழாவுக்கு பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக ஊர்ல இருக்கிற தன்னுடைய தோழிகள் கூட சேர்ந்து அந்த திருவிழாவை போய் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி இவங்க அந்த திருவிழாவில் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்த நேரத்தில் தான் ஒரு ராட்சசனுடைய கண்ணுல இந்த பொண்ணு பட்டிருந்திருக்கா. அந்த ராட்சசன் இந்த பொண்ணை பார்த்ததுமே அந்த பொண்ணுடைய அழகுல மயங்கி விழ ஆரம்பிக்கிறான். தன்னை விட 10 வயது குறைவா இருந்தாலும் கூட அந்த சின்ன பொண்ணை அந்த திருவிழாவில் பார்த்துட்டு இமிடியேட்டா தன்னுடைய அப்பா அம்மா கிட்ட எனக்கு இந்த பொண்ணை பிடிச்சிருக்குமா, எனக்கு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்ற மாதிரி அந்த ராட்சசன் சொல்லி இருந்திருக்கான். அதன் அடிப்படையில் அந்த அப்பா அம்மாவுமே இவன் அந்த நேரத்தில் பார்த்தது ஒரு மைனர் பொண்ணுன்னு கூட தெரியாம டைரக்டா அந்த அப்பா அம்மாவே இந்த பொண்ணுடைய அப்பா அம்மா கிட்ட வந்து பொண்ணு கேட்டு இருந்திருக்காங்க. ஆரம்பத்தில் இந்த அதுல்யாவுடைய அப்பா அம்மா முடியாதுன்னு மறுப்பு தெரிவிக்கிறாங்க. ஆனா நாளாக அந்த ராட்சசனுடைய அம்மா எப்படியோ அவங்களை பிரெயின் வாஷ் பண்ணி அந்த பொண்ணுக்கு 18 வயசு ஆனதுக்கு பிறகு முழுவதுமா அந்த ஃபேமிலியோடைய சம்மதத்தை வாங்கி இருந்திருக்காங்க. அன்னைக்கு அதுல்யாவை மாப்பிள்ளை கேட்டு வந்த ராட்சசனுடைய பெயர் சதீஷ் சங்கர். அதே வருடத்தில் 2 ஃபேமிலியோடைய சம்மதத்தோடையும் அந்த பொண்ணுக்கு 18 வயசு ஆனதுக்கு பிறகும் நிச்சயதார்த்தம் பண்ணப்படுது. இந்த நிச்சயம் நடக்கிற நேரத்தில் 2 பேருக்கும் மோதிரம்லாம் மாற்றப்பட்டிருந்திருக்கு. தொடர்ந்து இந்த பொண்ணு காலேஜ் போய்கிட்டு வராங்க, இன்னொரு பக்கம் வேலைக்கு போய்கிட்டு இருக்கான். ஆனால் இந்த பொண்ணு சக தோழிகள் கிட்ட பேசினாலோ அப்படி இல்லைன்னா வேற எங்கேயாவது ஃப்ரெண்ட்ஸ் கூட நின்றுகிட்டு இருந்தாலோ ஏன் நீ இங்கே இருக்கிற அப்படின்ற மாதிரி கொஸ்டினா அந்த நேரத்திலே எழுப்ப ஆரம்பிச்சிருக்கா. இதனால அதுல்யா என்ன நினைச்சிருக்காங்க, இவங்க கூட சேர்ந்து நம்முடைய லைஃபை கண்டினியூ பண்ண முடியாது, இவங்க கூட இருந்தால் கண்டிப்பாக பிரச்சனை தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய அப்பா அம்மா கிட்ட இந்த கல்யாணமே வேண்டாம் அப்படின்னு சொல்லி இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம மாப்பிள்ளை வீட்டு சைட்ல இருந்து போடப்பட்ட நகைகள் எல்லாத்தையுமே இந்த பொண்ணு தன்னுடைய அப்பா அம்மா கிட்ட கழட்டி கொடுத்துட்டு எனக்கு இந்த திருமணத்துல உடன்பாடு இல்லை, என்னை ஃபோர்ஸ் பண்ணாதீங்க அப்படின்னு அந்த பொண்ணு திட்டவட்டமா சொல்லி இருந்திருக்கா. இதை கேட்ட அப்பா அம்மாவுக்குமே அது சரின்னு பட்டிருந்திருக்கு. ஆனா சதீஷோடைய குடும்பத்தார்கள் இதை கேள்விப்பட்டதுக்கு பிறகு உடனடியாக அதுல்யாவுடைய வீட்டுக்கு வந்து அந்த அப்பா அம்மாவை சமாதானப்படுத்த முயற்சி பண்றாங்க. ஆனா என்னுடைய மகள் பிடிக்கலன்னு சொல்லிட்டா, அதனால இந்த திருமணம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி இருந்திருக்காங்க. இப்படி
இப்படி அதுல்யா அப்பா அம்மா சொன்னதுமே இந்த சதீஷ் உடனடியாக அதுல்யாவுடைய ரூமுக்கு போயிட்டு அந்த பொண்ணுடைய காலில் விழுந்து, இனிமேல் நான் இந்த மாதிரி கொஸ்டின்லாம் கேட்க மாட்டேன், உன்னை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி எதுவும் பண்ண மாட்டேன், நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி மனசை மாற்றி அந்த பொண்ணுக்கிட்ட சமாதானம் வாங்கி இருந்திருக்கான். அதுக்கப்புறம் தான் இந்த ராட்சசன் கூட இந்த பொண்ணுக்கு 2014 திருமணம் ஆகுது. திருமணமாகிற நேரத்தில் அந்த பொண்ணுக்கு 18-19 வயசு தான். வெறும் இளம் வயசுல இப்படி ஒரு ராட்சசனை கல்யாணம் பண்ணி கொண்டு அவனுடைய வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகும் கூட அவங்க பல சித்திரவதைகளை தான் அனுபவிக்க ஆரம்பிக்கிறாங்க. முக்கியமா இந்த சதீஷுக்கு சரக்கடிக்கிற பழக்கம் இருக்கு. எப்ப பார்த்தாலும் நைட்டு சரக்கடிச்சிட்டு வந்தா அந்த பொண்ணுகிட்ட வேணுமுனே வம்பளக்கிறது, சண்டை வளர்க்கறது, ஒரு சைக்கோ மாதிரி பண்றது அப்படின்ற ஆட்டிடியூட் தான் காட்டிக்கிட்டே இருந்திருக்கான். இது நாளாக அந்த பெண்ணுடைய மன நிம்மதியை கூட கெடுத்து இருந்திருக்கு. ஆனாலுமே ஆரம்பத்தில் தன்னுடைய அப்பா அம்மா கிட்ட இது எதையுமே சொல்லாம இருந்தாலும் கூட தொடர்ந்து அந்த வீட்டில் அந்த பொண்ணுக்கு பல பிரச்சனைகள் தான் நடந்துகிட்டே இருக்கு. குறிப்பிட்டு ஒரு சில விஷயம் சொன்னோம்னா, அந்த பொண்ணு 5 மாதம் கர்ப்பிணி பெண்ணா இருந்திருக்காங்க. அந்த நேரத்தில் தான் போட்டிருந்த ஷூவாலேயே அந்த பொண்ணுடைய வயிற்றுல அடிச்சிருந்திருக்கான். அது மட்டும் இல்லாமல் வயிற்றை போட்டு நசுக்கி இருந்திருக்கான். இதை விட ஒரு கொடூரமான ஒரு விஷயம் என்னன்னா, இவன் சரக்கு அடிச்ச கிளாஸ் இருக்குல்ல, அந்த கிளாஸ்ல இவனுடைய யூரினை பிடிச்சிட்டு வந்து இந்த பொண்ணை குடிக்க சொல்லி வற்புறுத்தி இருந்திருக்கான். எந்த அளவுக்கு ஒரு மனவேதனையா அந்த பொண்ணுக்கு கொடுத்திருப்பான் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க. இது எல்லாத்தையுமே ஆடியோ ரெக்கார்டா தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் தன்னுடைய அக்கா கிட்டையுமே இந்த பொண்ணு சொல்லி இருந்திருக்காங்க. தொடர்ந்து இந்த மாதிரி சித்திரவதைகள் நடக்கும்போது எனக்கு இவன் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு தன்னுடைய அப்பா அம்மாவுடைய வீட்டுக்கு போறாங்க. ஆனா மறுபடியுமே இந்த சதீஷ் வந்து அந்த பொண்ணு கிட்ட போயிட்டு, என்னை மன்னிச்சிரு, எனக்கு உன்னை விட்ட வேற யாருமே கிடையாது, நம்ம 2 பேரும் சேர்ந்தே வாழலாம் அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்திக்கிட்டே இருந்திருக்கான். இதனால அந்த பொண்ணுமே இவனை மன்னிச்சு மறுபடியுமே இவன் கூட சேர்ந்து வாழலாம் அப்படின்னு ஒரு தவறான முடிவா அங்கிருந்து மறுபடியும் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இறுதியா இந்த 2 பேருக்கும் 2015 ஆரோவிக் அப்படின்ற ஒரு மகள் பிறக்கிறாங்க. இந்த மகள் பிறந்ததுக்கு பிறகு எல்லாம் சரியாகிடும் அப்படின்னு தான் அதுல்யா அந்த வீட்டில் தங்கி இருந்திருக்காங்க. ஆனா நாளாக மறுபடியுமே இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் அதிகரிச்சுக்கிட்டே போகுது. இதனால மறுபடியுமே அந்த பொண்ணு தன்னுடைய அப்பா அம்மா வீட்டுக்கு போனாலுமே சதீஷ் மறுபடியும் வந்து சமாதானப்படுத்துறது, அந்த பொண்ணுடைய காலில் விழுறது, இனிமே நான் குடிக்க மாட்டேன், உன்னை அடிக்க மாட்டேன், நான் எதுவுமே சொல்ல மாட்டேன் அப்படின்னு சமாதானப்படுத்திட்டு அதுல்யாவை மறுபடியுமே தன்னுடைய வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்திருக்கான். ஆனா பிரச்சனை நாளாக அதிகரிச்சுக்கிட்டே போகும்போது ஒரு கட்டத்தில் டிவோர்ஸுக்கு கூட இந்த பொண்ணு வீட்டு சைடில் இருந்து அப்ளை பண்ணி இருந்திருக்காங்க. அந்த விஷயம் நடக்கிறப்போ இந்த அதுல்யா தன்னுடைய அப்பா அம்மாவுடைய வீட்டுக்கு போனப்போ இந்த சதீஷ் அந்த வீட்டோடைய சுவரை ஏறி குதிச்சு அந்த அப்பா அம்மா கிட்ட போயிட்டு மன்னிப்பு கேட்டதாகவும் அதுல்யா கிட்டே மன்னிப்பு கேட்டு சமாதானப்படுத்திட்டு அந்த பொண்ணை அழைச்சிட்டு போனதாகவுமே சொல்லப்படுது. தொடர்ந்து இந்த மாதிரி பிரச்சனை வர இந்த பொண்ணை சமாதானப்படுத்துறதும் இந்த பொண்ணு மறுபடியுமே அவனை நம்பி போறதும் அவங்க கிட்ட மறுபடியுமே அந்த சித்திரவதையை அனுபவிக்கிறதும் தான் அந்த பொண்ணுடைய வேலையாகவுமே போய்கிட்டு இருந்திருக்கு. இந்த அதுல்யா மறுபடியும் இவனை நம்பி போவதற்கான காரணம் என்னன்னா, தங்கிட்ட ஒரு குழந்தை இருக்கு, இந்த குழந்தையுடைய லைஃப் என்ன ஆகும், இவனுமே தனிமையில இருப்பான், அதே நேரம் அவன் பாவப்பட்டு கெஞ்சும் போது கொஞ்சம் இறக்கப்படுறதுனால இந்த பொண்ணுமே அதை எல்லாத்தையுமே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இவன் கூட மறுபடியுமே வாழ போய்கிட்டே இருந்திருக்காங்க. இதுக்கப்புறம் தான் துபாயில் இருக்கிற ஒரு பிரைவேட் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில் இன்ஜினியரிங் வேலை இவனுக்கு கிடைக்குது. இந்த வேலை கிடைச்சதுக்கு பிறகு தன்னுடைய மகள் மற்றும் மனைவி அழைத்து கொண்டு இந்த துபாயில் வந்து இவன் தங்கி இருந்திருக்கான். அதுக்கப்புறமும் அங்கேயும் இதே மாதிரி பிரச்சனைகள் எழ ஆரம்பிக்குது. ஸ்டூலை தூக்கி அடிக்கிறது, கரண்டியை வச்சு அடிக்கிறது அப்படின்னு பல சித்திரவதைகள் அந்த பொண்ணுக்கு கொடுத்துக்கிட்டே இருந்திருக்கான். இதை தவிர அந்த பொண்ணு யாருக்கிட்டையுமே பேசக்கூடாது. நார்மலாக ஒரு தோழிக்கிட்ட அவங்க பேசிக்கிட்டு இருந்தாலும் சரி, அவங்க அம்மா கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாலும் சரி, அவனுக்கு பயங்கர ஆத்திரம் வந்து அந்த பொண்ணுகிட்ட சண்டை வளர்த்து அடிச்சுக்கிட்டே இருந்திருக்கான். இதை தவிர அவன் எப்போதுமே வீட்டை விட்டு வெளியில கிளம்பி போகும்போது, அவன் வேலைக்கு போனாலும் சரி, அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஊர் சுத்த போனாலும் சரி, அந்த வீட்டுக்குள்ளேயே அதுல்யாவை அடைச்சிட்டு வீட்டை பூட்டிட்டு தான் வெளியிலேயே போவான். இந்த அளவுக்கு ஒரு ராட்சசன் கூட தான் இந்த பொண்ணு 11 வருடங்கள் கிட்ட வாழ்ந்துகிட்டு வராங்க. தொடர்ந்து நடக்கிற விஷயத்தையும் தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கிட்ட சொன்னாலுமே, நீ டிவோர்ஸ் பண்ணு அப்படின்னு சொன்னாலுமே அந்த பொண்ணு இவனை மன்னிச்சுக்கிட்டே தான் அவங்க கூட வாழ்ந்துகிட்டு இருந்திருக்காங்க. இப்படி தொடர்ந்து துபாயிலுமே இவங்களுக்கு பிரச்சனை ஏற்படும் போது தான் ஒரு நாள் அதுல்யாவுடைய அப்பாவான ராஜசேகரன் டைரக்டாவே இவங்க தங்கி இருக்கிற துபாய் நாட்டுக்கு போயிருந்திருக்காங்க. அந்த நேரத்தில் இந்த அதுல்யாவுடைய சகோதரியும் அந்த ஊரில் தான் தங்கியிருக்காங்க. அவங்கள பார்த்துட்டு தன்னுடைய மகளை பார்க்கும்போது இவங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனைகள் எல்லாமே தெரிய வர ஆரம்பிச்சு அதுல்யாவையும் அவங்களுடைய குழந்தையும் இந்த அக்காவுடைய வீட்டுக்கே அழைச்சிட்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் மறுபடியுமே இந்த சதி சமாதானம் பேச ஆரம்பிச்சிருக்கான். இதனால அதுல்யா இந்த முறையுமே அவன் மேல இறக்கப்பட்டு அவன் கூட தங்குறதுக்காக போயிருந்திருக்காங்க.
அதுல்யாவுடைய அப்பாவும் பேத்தி இங்க இருந்தா சரி வர படிக்க மாட்டா, அதனால நம்முடைய ஊருக்கு அழைச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போன நேரத்தில் அழைச்சிட்டு வந்திருக்காரு. இன்னொரு பக்கம் இவங்க ஷார்ஜாவில் இருக்கிற ரோலா பார்க் அப்படின்ற பகுதி கிட்ட வீடு மாறி இருந்திருக்காங்க. அங்க இவங்க தொடர்ந்து வாழ்ந்துகிட்டே இருக்கிற நேரத்துல தான் ஒரு கொடூரமான ஒரு சம்பவம் அந்த வீட்டுக்குள்ள நடக்க ஆரம்பிக்குது. ஒரு வாரத்துக்கு முன்னாடி சரியா ஜூலை 18, 2028 வாக்குல அதுல்யா தன்னுடைய 30வது பிறந்த நாளை கொண்டாடி இருந்திருக்காங்க. இந்த 30வது பிறந்த நாள் வந்த நேரத்துல இவங்களுக்கு மால்ல ஒரு வேலை ஒண்ணு கிடைச்சிருக்கு. அந்த வேலைக்கு உண்டான யூனிஃபார்ம் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வீட்டுல இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி தங்கி இருக்கிற தன்னுடைய சகோதரியை அழைச்சு கொண்டு பக்கத்துல இருக்கிற ஷாப்பிங் மாலுக்கு போயிட்டு அந்த யூனிஃபார்ம் எடுத்திருக்காங்க. இவங்க பர்த்டேக்கு உண்டான ட்ரெஸ் எல்லாம் எடுத்து போட்டோஸ்லாம் எடுத்து இருந்திருக்காங்க. அந்த போட்டோஸ் எடுத்த நேரத்துல கூட இந்த போட்டோவை வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லயோ அப்படி இல்லைன்னா சோசியல் மீடியாவிலேயே போட்டுறாத, இதை அவன் பார்த்தானா கண்டிப்பா என்கிட்ட பிரச்சனை பண்ணுவான், அதனால எதையும் நீ ஷேர் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சிரிச்ச முகத்தோட ஹாப்பியா அந்த சகோதரி கிட்ட சொல்லிட்டு தன்னுடைய பிறந்த நாளையுமே அந்த இடத்துல கொண்டாடிட்டு அன்றைய தினம் தன்னுடைய வீட்டுக்கு கிளம்பி வந்திருக்காங்க. அப்படி கிளம்பி வந்த அதுல்யா ஷாப்பிங் நேரத்தில் சில போட்டோஸ்லாம் எடுத்தாங்கல்ல, அந்த போட்டோஸை நைட்டு 11:30 மணி வரைக்கும் அவங்க கிட்ட பேசிக்கிட்டே வாட்ஸ்அப்ல அனுப்பி இருந்திருக்காங்க. இந்த ட்ரெஸ் எப்படி இருக்கு பாரு, இந்த காஸ்டியூம் நல்லா இருக்கு, இந்த போட்டோஸ் நல்லா இருக்கு, இதுல ஏதாவது எடிட்டிங் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரியான கான்வர்சேஷன் தான் அக்கா தங்கை 2 பேருக்குள்ளேயுமே இருந்திருக்கு. அதுக்கப்புறம் தன்னுடைய அம்மா கிட்ட கூட இவங்க 11:30 மணி வரைக்கும் பேசியிருக்காங்க. அப்படி பேசப்பட்ட இந்த அதுல்யா அடுத்த நாள் காலையில உயிரோட இல்ல, அவ இறந்து போயிட்டா அப்படின்ற செய்தி தான் இந்தியாவில் இருக்கிற அதுல்யாவுடைய அப்பா அம்மாவுக்கும் சரி, பக்கத்திலே இருந்த அதுல்யாவுடைய அக்காவுக்கும் சரி ஒரு நியூஸ் போயிருந்திருக்கு. தகவல் கிடைச்சதுமே அதுல்யாவுடைய சகோதரி சம்பவ இடத்தை போய் பார்க்குறாங்க. அந்த நேரத்தில் இந்த சதீஷும் அந்த நாட்டுடைய போலீஸ் ஆஃபீஸரும் அந்த இடத்துல இருக்காங்க. இன்னொரு பக்கம் இந்த குடும்பத்தார்கள் சதீஷ் தான் எங்களுடைய மகளை கொண்டிருப்பான், அவனை விசாரணை பண்ணுங்க அப்படின்ற மாதிரி தங்களுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் இந்த செய்தி கேட்டதுமே அதுல்யாவுடைய அப்பா அம்மா சுக்குநூறா உடஞ்சு போயிருந்திருக்காங்க. 48 சவரன் நகை போட்டு நல்ல பைக் வாங்கி கொடுத்து தன்னுடைய மகளை சந்தோஷமா தானே கல்யாணம் பண்ணி அனுப்பணும். ஆனா இப்படி ஒரு சைக்கோ கிட்ட அவன் மாட்டிக்கிட்டாலே வேணான்னு நம்ம எத்தனை முறை சொன்னாலும் அவ கேட்கலையே அப்படின்னு அழுதபடியே இப்படி புலம்பி இருந்திருக்காங்க. இன்னொரு பக்கம் போலீஸ் டீம் அந்த இடத்துக்கு வந்து சதீஷ் கிட்ட விசாரணை பண்ணும்போது தான் சில ஷாக்கிங்கான விஷயத்த அவன் சொல்லி இருந்திருக்கான். சதீஷுக்கு இந்த பொண்ணு வேலைக்கு போறது சுத்தமா பிடிக்கல. இதை பத்தி சதீஷோடைய ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், அதுல்யாவுடைய ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், எல்லாருமே பின்னாட்கள்ல சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. முக்கியமா இந்த அதுல்யாவை மனைவி மாதிரி எல்லாம் அவன் ட்ரீட் பண்ணல. அந்த வீட்டுல வெறும் ஸ்லேவ் மாதிரி, ஒரு அடிமை பெண்ணு மாதிரி தான் யூஸ் பண்ணி இருந்திருக்கான். 3 வேளையுமே அவனுக்கு சரியா சமைக்கணும், அப்படி சமைக்கலனா அடிவிலும். இதை தவிர அவன் குளிச்சு முடிச்சுட்டு ஆபீஸ் கிளம்பும் போது அவனுக்கான ஷூ லேச கூட இவங்க தான் கட்டி விடணும். அவங்களுக்கு உண்டான சாப்பாடு முதற்கொண்டு எல்லாத்தையுமே அவங்க கையில எடுத்துட்டு வந்து கொடுக்கணும். இதை தவிர அவன் வீட்டை விட்டு வெளியில போனானா இவ எங்கேயும் வெளியில போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வீட்டை பூட்டிட்டு தான் வெளியில போவான். யாரையுமே பார்க்க முடியாம, யாருக்கிட்டையும் பேச முடியாம அந்த வீட்லயே தான் இந்த பொண்ணு அவன் வர வரைக்குமே அடைஞ்சு கிடப்பாங்க. எந்த அளவுக்கு மென்டலி அவங்க பாதிக்கப்பட்டிருப்பாங்கிறத யோசிச்சு பாருங்க. துபாய் ஷார்ஜாவை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே ஒரு சேஃப்டியான சிட்டின்னு தான் சொல்லப்படுது. ஆனா அப்படிப்பட்ட அந்த சிட்டிலேயே இந்த பொண்ணை எங்கேயுமே வெளியில விடாம பூட்டிட்டு போயிருக்கானா அவனுடைய மனநிலை எந்த அளவுக்கு இருந்திருக்குன்னு பாத்துக்கோங்க. சம்பவம் நடந்த நாளான அந்த பொண்ணுடைய பர்த்டேவானா அந்த ஜூலை 18ஆம் தேதி வீக்கெண்ட் அப்படிங்கிறதுனால நான் எப்போதும் மது சாப்பிடுவேன். இந்த ட்ரிங்க்ஸை வாங்குறதுக்காக நான் வெளியில போனேன். அதுக்கப்புறம் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து எனக்கு கால் பண்ணாங்க. நாங்க எல்லாருமே குடிக்கிறதுக்காக அன்றைய நாள் அஜ்மான் அப்படின்ற பகுதிக்கு போயிட்டோம். அதுக்கப்புறம் திடீர்னு அதுல்யா எனக்கு கால் பண்ணி ஃபேனை காட்டி என்னுடைய காவி வேட்டியும் காட்டி என்ன மிரட்ட ஆரம்பிச்சிட்டா. என்ன பண்றதுன்னு தெரியாம பதட்டத்தோடய நான் வீட்டுக்கு வந்தேன். அப்படி வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது அந்த வீட்டோடைய டோர் கூட திறந்தபடி இருந்துச்சு. இதனால யாருடா அது உள்ள வந்தது அப்படின்ற மாதிரி சந்தேகத்தோட தான் என்னுடைய பெட்ரூம்ல போய் பார்க்கும்போது அதுல்யா அந்த ஃபேன்ல தொங்கிக்கிட்டு இருந்திருக்காங்க. இதை பார்த்துட்டு எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. இவ இல்லாத இந்த உலகத்துல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நானுமே என்னுடைய ஃபேஸ்புக் போஸ்ட்ல அவளே போயிட்டா நானும் போக போறேன் அப்படின்ற மாதிரி போஸ்ட் போட்டுட்டு பக்கத்துல இருக்கிற ஃபேன்ல இவனுமே மாட்டிக்கிறதுக்கு முயற்சி பண்ணி இருந்திருக்கான். ஆனா பெட்ல இருந்த அந்த ஃபேனுடைய ஹைட்டு இவனுடைய ஹைட்டுக்கு கரெக்டா இருந்ததுனால அவனால அன்றைய தினம் தொங்க முடியாம போயிருந்திருக்கு. இதன் பிறகுதான் எமர்ஜென்சி நம்பருக்கு கால் பண்ணி நடந்த விஷயங்கள்லாம் சொல்லி இருந்திருக்கான். அதுக்கப்புறம் அவங்க என்னென்ன ப்ரொசீஜர்லாம் சொன்னாங்களோ அதுபடி நான் பண்ண அப்படின்ற மாதிரி மீடியாவில் ஒரு பேட்டி ஒன்று
கொடுத்துருக்கான். அது மட்டும் இல்லாம நீங்க எதனால அந்த பொண்ணை பூட்டிட்டு போனீங்க அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேட்கப்பட்டதுக்கு அவங்க கிட்ட இருந்து எந்த ஒரு பதில்களுமே இல்லை. இதை தவிர அந்த பொண்ணு டிவோர்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னதுக்கு பிறகும் கூட நீங்க ஏன் அந்த பொண்ணை விடலை அப்படின்னு சொல்லி கேட்டபோது அதற்கு அவன் என்ன சொல்லியிருந்திருக்கானா, நான் 4 வருஷமா என்னுடைய அப்பா அம்மா கிட்டேயோ என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கிட்டேயோ யாருக்கிட்டையுமே பேசல. அதுல்யாவுக்காக தான் நான் முழுக்க நான் இங்கே இருந்து யாருக்கிட்டையும் பேசாம ஒரு தனிமரம் மாதிரி ஆகிட்டேன். ஒருவேளை அதுல்யாவும் என்னுடைய லைஃப்ல இருந்து போயிட்டானா என்னால் எதுவுமே பண்ண முடியாம நான் தனியா வாழ ஆரம்பிச்சிருவேன். இந்த பயத்தின் காரணமாக தான் நான் அதுல்யா என்னதான் என்னை விட்டு போனாலும் அவளை சமாதானப்படுத்தி என்னுடைய வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துகிட்டே இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்கான். ஆனா நவம்பர் மாதம் 2024 அதாவது கடந்த வருடத்துல தான் எங்க 2 பேருக்குள்ளேயும் இருக்கிற பிரச்சனை அதிகரிக்க ஆரம்பிச்சது. அதுக்கு முக்கிய காரணம் அதுல்யா 4 மாசம் கர்ப்பமா இருந்திருக்காங்க. ஆனா என்னையே கேட்காமலே அவங்க இந்தியாவுக்கு வந்து இந்த கருவை கலைச்சிருந்திருக்காங்க. இதனால தான் எனக்கு பயங்கரமான ஒரு ஆத்திரம் அவன் மேல ஏற்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாம என்னையுமே அவ அடிப்பா அப்படின்னு சொல்லி சில காயத்தை கூட காட்டி இருந்திருக்கான். அந்த காயத்தை பார்க்கும்போது கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா தான் இருந்திருக்கு. ரீசெண்டா தான் அந்த காயம் ஏற்பட்ட மாதிரி இருந்திருக்கு. நார்மலா இந்த 2 பேருக்குள்ளயுமே சண்டை நடக்கிறதாவும் அவளுமே என்ன அடிப்பா நானுமே அவளை அடிப்பா இப்படி தான் போய்கிட்டு இருந்ததே தவிர இப்படி ஒரு முடிவை அவ எடுப்பா அப்படிங்கிறத நான் கொஞ்சம் கூட நினைக்கல அப்படின்ற மாதிரி தான் அந்த பேட்டியில இந்த ராட்சசன் சொல்லி இருந்திருக்கான். இதை தவிர அவன் என்ன சொல்றானா, நான் இந்த வீட்டை லாக் பண்ணிட்டு தான் போனேன். ஆனால் நான் வந்து பார்க்கும்போது வீடு அன்லாக் ஆகி இருந்தது. அது மட்டும் இல்லாமல் பெட் எல்லாமே இருக்கிற பொசிஷனில் இல்லாமல் வேற மாதிரி இருந்துச்சு. ஃப்ரிட்ஜ் மேலே 8 கருப்பு கலர் மாஸ்க் இருந்துச்சு. ஒரு பட்டனும் அந்த இடத்துல இருந்துச்சு. அந்த பட்டன் கூட நான் யூஸ் பண்ணது கிடையாது. இதனால வேற யாரோ இந்த வீட்டுக்குள்ள வந்து தான் என்னுடைய மனைவியான இந்த அதுல்யாவை இப்படி ஒரு கொடூர சம்பவத்தை பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டையுமே இந்த சதீஷ் மீடியா முன்னாடி வைக்க ஆரம்பிச்சிருக்கான். இதை தவிர அவன் என்ன சொல்றானா, நான் அதுல்யாவை அடிக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் என்னன்னா, அவ இந்தியாவுக்கு வந்து அந்த கரு கழிச்சிட்டு வந்து ஏன் அந்த கருவை கலைச்சா அப்படின்னு சொல்லி கேட்டபோது உனக்கு 40 வயசு ஆயிடுச்சு, உனக்கு டயாபெட்டிஸ் நோய் கூட இருக்கு, அதாவது நீரிழிவு நோயெல்லாம் இருக்கு. இதன் காரணமா அந்த குழந்தை பிறந்தா கூட அதோடைய சர்வைவலும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். நாளை பின்னா அது வளர்ந்து பெருசாகி அதுக்குமே இந்த மாதிரியான நோய்கள் வந்துடும். அதனாலதான் இந்த குழந்தை வேண்டாம் அப்படின்னு நான் கலைச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி கேஷுவலா என்கிட்ட ஆன்சர் சொன்னா. அதனாலதான் நான் அவன் மேல பயங்கரமா ஆத்திரப்பட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி கூட இவன் தன்னுடைய ஸ்டேட்மெண்ட்ல சொல்லி இருந்திருக்கான். ஆனா அதுல்யாவுடைய அக்காவா இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும் அவங்களாம் என்ன சொல்றாங்கன்னா, அதுல்யாவுக்கு இந்த நடக்கிற விஷயங்கள் எல்லாமே எங்களுக்கு தெரியும், டிவோர்ஸ் பண்ணுன்னு சொன்னா கூட அவ எதுவுமே பண்ணல. இன்னொரு விஷயம், அவளுக்கு சனிக்கிழமை டியூட்டியில ஜாயின் பண்ற மாதிரி இருந்துச்சு. ரொம்பவே சந்தோஷமா கூட இருந்தா. இவளுக்கு ஏதாவது இக்கட்டான சூழ்நிலை வரும்போது கூட தான் உயிரியை மாற்றிக்கிற மாதிரி எந்த ஒரு டிசிஷனையும் எடுத்துறாத அப்படின்னு நாங்க சொல்லும்போது, இல்ல எனக்கு ஒரு மகள் இருக்கா, அவளுக்காக நான் வாழ்ந்துதான் ஆகணும், அதனால நான் எந்த நேரத்திலையும் இப்படிப்பட்ட ஒரு முடிவை எடுக்க மாட்டேன் அப்படின்னு தான் இந்த அதுல்யா எல்லார்கிட்டயுமே சொல்லி இருந்திருக்காங்க. அப்படி சொன்ன இந்த அதுல்யா 11 வரைக்கும் தன்னுடைய அக்கா கிட்டையும் அம்மா கிட்டையும் நல்லா பேசிக்கிட்டு இருந்த அதுல்யா அடுத்த நாள் காலையில இறந்து போயிட்டாங்கன்னு சொன்னா அது எல்லாமே அவங்களுக்கு பெரிய சந்தேகத்தை மட்டும்தான் கிளப்பி இருந்திருக்கு. இப்படி ஒரு சந்தேகம் இந்த அதுல்யாவுடைய குடும்பத்தார்களுக்கு வந்ததுனால அவங்களுடைய ஊர் லிமிட்டுக்குள்ள வரக்கூடிய போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு அதுல்யாவுடைய இறப்பு ஒரு கொலை தான் அப்படின்னும் இந்த சதீஷை நீங்க விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு எஃப்ஐஆர் அதுல்யாவுடைய அம்மாவான துளசிபாய் பக்கத்துல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்துருந்துருக்காங்க. ஷார்ஜால இருந்து சடலம் இங்க வந்ததுக்கு பிறகு நம்ம போஸ்ட்மார்ட்டம் பண்ணி பார்ப்போம், அதுக்கப்புறம் என்ன தெரியுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அப்படின்ற மாதிரியும் சதீஷை இங்க வர வச்சு அவனையுமே நம்ம விசாரணை பண்ணலாம் அப்படின்ற மாதிரியும் போலீஸ் சைட்ல இருந்து சொல்லப்பட்டிருந்திருக்கு. இன்னொரு பக்கம் 2.5 லட்சம் சம்பளம் வாங்கிக்கிட்டு இருந்த அந்த சதீஷ் இந்த செய்தி வெளியில வர ஆரம்பிச்சதும் அவனுடைய கம்பெனியில இருந்து வேலையை விட்டு தூக்கி இருந்திருக்காங்க. அடுத்தடுத்து என்னென்ன தகவல்கள் வரப்போகுது, உண்மையிலேயே அன்னைக்கு அதுல்யா தான் உயிரை தானே மாற்றிக்கிட்டாங்களா, அப்படி இல்லைன்னா இந்த சதீஷை அடிச்சு ஏதாவது கொலை பண்ணிட்டு இப்படி ஒரு டிராமாவை செட்டப் பண்ணியிருக்கானா அப்படிங்கிறது போக போக தான் நமக்கு எல்லாருக்கும் தெரிய வரும். ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ள யாருக்குமே செட் ஆகலை அப்படின்னா யோசிக்காம பிரிஞ்சிடுறது ரொம்பவே நல்லதுன்னு தான் நான் சொல்லுவேன். நாளை பின்ன இந்த மாதிரி சண்டை போட்டு எக்ஸ்ட்ரீம் டிசிஷன் எடுக்கிறதுக்கு பதிலாக ஆரம்பத்திலே பிரிஞ்சிடுறது ரொம்பவே நல்லது தான். அட்ஜஸ்ட் பண்ணி இந்த சொசைட்டி என்ன நினைக்கும், அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு நம்ம யோசிச்சுக்கிட்டு இருந்தா நம்முடைய லைஃபை கண்டிப்பாக என்றைக்குமே வாழ முடியாது. இதனால இந்த மாதிரியான இக்கட்டான ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்கு வந்துச்சுன்னா டைரக்டா கான்ஃபிடென்ட்டா ஃபியூச்சரை யோசிச்சு பார்த்து ஒரு நல்ல முடிவை எடுத்துட்டு வெளியில வர்றது ரொம்பவே நல்லது தான். உங்களுடைய லைஃப்லையும் இந்த மாதிரியான சந்தர்ப்பம் வரலாம். அதனால நீங்க அந்த மாதிரி எந்த டிசிஷனையும் எடுத்துறாதீங்க. அந்த டிசிஷன் எடுக்கிறது மூலியமா யாருக்குமே எந்த பிரயோஜனமுமே கிடையாது. உங்களுக்குன்னு கொடுக்கப்பட்ட அந்த ஒரு லைஃபையுமே நீங்க இழந்துருவீங்க. அதனால முடிஞ்ச அளவுக்கு இருக்கிற லைஃபை நல்லா வாழ்ந்து சந்தோஷமா சுத்தி இருக்கிறவங்க கூட ஜாலியா இருங்க. அதுல்யா மாதிரி யாரும் இந்த டிசிஷனை எடுத்துறாதீங்க. நீங்க இந்த அதுல்யாவுடைய சம்பவத்துல என்ன நினைக்கிறீங்க, இந்த சதீஷை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இதை பத்தி உங்களுடைய நண்பர்களும் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா அவர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நாளை மறுநாள் வேற ஒரு கிரைம் கேஸோட வேற ஒரு வீடியோல உங்களை வந்து
சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாபு சங்கர்.